என அழைக்கப்படும் கோவை வெள்ளியங்கிரி மலையின் எழில்மிகு ரம்மியமான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பக்தர்களையும் மலையேற்ற பிரியர்களையும் கவர்ந்துள்ளது கோவை வெள்ளியங்கிரி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையான வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு விதமான மூலிகை மரங்களும் அரிய வகை தாவரங்களும் உள்ளன. எழில் கொஞ்சும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு வகையான பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் உள்ளன. இவை தவிர யானை, சிறுத்தை, செந்நாய் போன்ற வனவிலங்குகளும் அதிக அளவில் உள்ளன. வனவிலங்குகளின் நடமாட்டம், சூழலியல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3 மாதங்கள் பக்தர்கள் மலையேற்றம் செய்து சிவனை தரிசிப்பார்கள். மொத்தம் 7 மலைகளை கொண்ட வெள்ளியங்கிரி மலை ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான சூழலை கொண்டது. முற்றிலும் படிகளை கொண்டு தொடங்கும் முதல் மலையும் ஒரு படி கூட இல்லாமல் முற்றிலும் செங்குத்தான 7வது மலை என வெள்ளியங்கிரி மலை பல சவால்களை கொண்டது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான மலைப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தாலும் 7வது மலையில் இருந்து நம் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளையும் சுத்திகரிப்பு நிலையத்தையும் காண முடியும். சுயம்பலிங்கமாக அவதரித்துள்ள சிவனை 7வது மலையில் காண்பதோடு மட்டுமல்லாமல் 7வது மலையில் இருந்து சூரிய உதயத்தை காண ஒரு தனி பட்டாளமே வெள்ளியங்கிரிக்கு படையெடுக்கும். தவழும் மேக கூட்டங்களுக்கு நடுவே இளஞ்சிவப்பு நிறத்தில் அக்னி பிளம்பாய் உதயமாகும் சூரிய பகவானை ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் பக்தர்கள் கண்டு ரசிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளியங்கிரி மலையின் ஆச்சரியத்தையும் சவால்கள் நிறைந்த புதிய அனுபவங்களையும் பெற பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது.